சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம். சமத்துவமே எழுத்தாளர் ரவிக்குமார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். வளமான விழுப்புரம், வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தை வைத்து உங்களிடம் வாக்குகளை கோருகிறேன். கரும்பு விவசாயத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல் நிலை வகிக்கும் மாவட்டம் விழுப்புரம். நெல் விவசாயத்தில் தஞ்சைக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்த இடம் விழுப்புரம். ஆனால் இந்திய அளவில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. படிப்பறிவு விகிதத்திலும் மிக கீழே விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது. இந்த நிலைகளை நாமெல்லாம் இணைந்து மாற்ற வேண்டும். தென்பெண்ணையும் கெடிலமும் நிறைந்து ஓடினால் திண்டிவனத்திலிருந்து திருக்கோவிலூர் வரை வேளாண்மைக்கும் குடிதண்ணீருக்கும் பஞ்சமே இருக்காது. அதை சாதிக்க வேண்டியவர்கள் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குடிசைகளை அகற்றிவிட்டு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதன் அடிப்படையில் தான் 21 லட்சம் குடிசைகள் அடையாளம் காணப்பட்டு 5 லட்சம் கான்கிரீட் வீடுகள் முதலிலே கட்டித்தரப்பட்டன. அதில் அதிகம் பயனடைந்தது விழுப்புரம் மாவட்டம்தான். இன்னும் சொல்ல போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் தான் அதிகமான கான்கிரீட் வீடுகளை பெற்றார்கள். அந்த திட்டத்தின் முதல் வீடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில வல்லம்படுகை என்ற கிராமத்தில் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒருவருக்குத்தான் வழங்கப்பட்டது. அன்றைய முதல்வர் கலைஞரே நேரில் வந்து அந்த வீட்டை திறந்து வைத்தார். இப்படி தமிழகத்திலே மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்திய அளவிலே பரவலாக்குவதற்கு, விழுப்புரம் பகுதியை இந்திய அளவில் கவனம் பெற வைப்பதற்கு உங்கள் உதவியை நான் நாடுகிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். என்று அதிலிருந்து வெளியேறி துணிந்து முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இணைந்து இன்றைக்கு பெரம்பலூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார். அந்த அணி ஒருவரும் அதிமுக தமிழகத்தை ஆளும் கட்சி, இன்னொன்று பாரதிய ஜனதா இந்தியாவை ஆளும் கட்சி. இரண்டு பேரும் ஆளுங்கட்சியோடு இணைந்து செயல்படுவதில் என்ன கசப்பு? நல்லதுதானே, பாதுகாப்பு தானே. காவல்துறையினரும் பாதுகாப்பாக இருப்பார்கள், தேர்தல் ஆணையமும் ஒத்துழைப்பாக இருக்கும். இரண்டு ஆளுங்கட்சி உறவு என்றெல்லாம் அவர் அண்ணன் பார்வையர் நினைத்திருந்தால் அந்த அணியிலேயே தொடர்ந்து இருக்க முடியும். கூடுதலாக இன்னொரு இடத்தை 2-3 இடங்களை கூட பெற்றிருக்க முடியும். ஆனால் அண்ணன் பார்வையர் அவர்கள் அந்த அணியில் நீடிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் மோடியின் உண்மை முகம், பாரதிய ஜனதாவின் உண்மை முகம் அண்ணன் பார்வையர் அவர்களுக்கு கடந்த கால அனுபவங்களில் தெரிந்திருக்கிறது. ஆகவே இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி தான் சிறந்தது என்கிற முடிவுக்கு வந்து இன்றைக்கு அந்த அணியிலே ஒரு அங்கமாக இணைந்து ஒரு தொகுதியை பெற்று போட்டியில் இருக்கிறார். பெரம்பலூர் தொகுதியில் அண்ணன் பார்வையர் அவர்கள் குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என்று நான் உங்களுக்கு உறுதிமொழி சொல்ல விரும்புகிறேன். திமுக பொறுப்பாளர்களும் விடுதலை சிறுத்தைகளும் நமது கூட்டணி கட்சியை சார்ந்த
காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற நம்முடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் அனைவரும் மனப்பூர்வமாக தீவிரமாக இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் மிச்சம் பிரச்சாரம் பண்ண நமக்கு அனுமதி. நாளைக்கு நான் என்னுடைய தொகுதியை விட்டு பெரம்பலூர் தொகுதிக்கு காலையிலே ஸ்ரீகலத்தூர் என்கிற இடத்தில் அண்ணன் பாரிவேந்தர் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். நாளைக்கு என்னுடைய தொகுதியில் இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் ஏராளம் இருந்தது. திருமானூர் மேற்கு பகுதிக்கு வரவில்லை. அப்படியே 20-30 பஞ்சாயத்து கிடக்கிறது. வந்து என்னால் பார்க்க முடியவில்லை. ஒட்டுமொத்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்னும் 50% மேல் நான் பார்க்க வேண்டிய இடங்கள் உள்ளன. முடியவில்லை. ஆனாலும் கூட நாளைக்கு நான் என் பாரிவேந்தருக்காக வீக்கலத்தூர் சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க இருக்கிறேன். ஏனென்றால் அவர் வெற்றி பெற வேண்டும். மனிதநேய செம்பலாக விளங்குகிறார் அண்ணன் பாரிவேந்தர். முகஸ்துதிக்காக நான் சொல்லவில்லை. மருத்துவமனைகளிலே அவர் உதவி செய்வது, கல்வி நிறுவனங்களிலே அவர் உதவி செய்வது சாதி பார்த்தல்ல. ஒரு சமூகத்திற்கு அவர் இயக்கம் உருவாக்கினாலும் கூட, ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக அவர் அறியப்பட்டாலும் கூட, சாதி மதம் பாராமல் அனைவருக்கும் உதவக்கூடிய ஒரு பரந்த உள்ளத்தை கொண்டவராக அவர் விளங்குகிறார். அதற்கு அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் உள்ளபடியே நானே வியப்படைந்தேன், அதிர்ச்சி அடைந்தேன். கஜா புயலால் டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர், ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை வரையில் அந்த புயலின் தாக்கம் இருந்தது. ஆலங்குடி எல்லாம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தத்திலே அந்த டெல்டா மாவட்டங்களில் இருந்து எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இனி படிக்க போகிற அத்தனை ஆண்டுகளுக்கும் கல்வி கட்டணம் இல்லை என்று அறிவித்தார். இது எவ்வளவு பேருக்கு வரும்? அந்த மாவட்டங்களில் இருந்து இன்னும் பல கல்வி நிறுவனங்களில் பல பேர் படிக்கத்தான் செய்கிறார்கள். எத்தனையோ பல கல்வி நிறுவனங்கள் தமிழகத்திலே இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் இருந்து வருகிற மாணவர்கள் எங்கள் கல்வி நிறுவனத்தில் படித்தால் அவர்களுக்கு கட்டண விலக்கு முழுமையாக செய்யப்படுகிறது என்று அறிவித்ததன் மூலம் அந்த நிறுவனத்திற்கு அண்ணன் அவர்களுக்கு அதன் மூலம் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் கட்டண விலக்கு அளித்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய மனிதநேயம்! அப்படிப்பட்ட மனிதநேயம் உள்ளவர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு கட்டாயம் செல்ல வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மனப்பூர்வமாக விரும்புகிறோம். இந்த கூட்டணி கட்சிகள் அனைவரும் விரும்புகிறோம். அதனால்தான் நான் வீகாட்டூர் சென்று அண்ணன் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்ய உள்ளேன். எனக்கு ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக ஒரு பழக்கம். நானும் என்னை தேடி வரக்கூடியவர்கள் அனைவருக்குமே பரிந்துரை கடிதம் எழுதி அனுப்புவேன். முகம் சுடிக்காமல் தன்னாலான உதவிகளை அந்த மாணவர்களுக்காக அவர் செய்வதுண்டு. எனவே அவர் எனக்காக இன்றைக்கு பிரச்சாரம் செய்ய 5 இடங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து அதிலே விளக்கக்கூடமும் உண்டு. வர இயலவில்லை. அவருக்கு பதிலாக நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய கூட்டணி 40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும். அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும். அதில் பெரம்பலூரும் அடக்கம், இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியும் அடக்கம். அங்கே அவர் உதயசூரியன் சின்னத்திலே இருக்கிறார். இங்கே நான் பானை சின்னத்திலே இருக்கிறேன். நம்முடைய சின்னங்கள் இயற்கையாகவே ஒத்து போகிற, பொருந்தி போகிற சின்னங்களாக இருக்கின்றன. சூரியனுக்கு பொங்கல் வைக்க பானை அவசியம். பானையை பிடித்து உலகிலே வைக்க கை அவசியம். பானைக்குள்ளே அரிசி போட வேண்டுமானால் நெல்லை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்ய வேண்டுமானால் அரிவாள் அவசியம். 2 கம்யூனிஸ்டும் அரிவாள் வச்சிருக்கிறாங்க. நமக்கு கூட்டணி எவ்வளவு இயற்கையாக பொருந்தி போகிறது பாருங்கள். சூரியன், பானை, கதிர் அரிவாள், அரிவாள் சுத்தியல்,
என்று ஒரே ஒரு முஸ்லிம் லீக், அது ராமநாதபுரத்தில் இருக்கிறது, ஏணி சின்ன. வாழ்க்கையில் படி இல்லாத இடங்களில் மரங்களில் ஏற வேண்டுமானால் ஏணி அவசியம். ஆகவே நம்முடைய அணிக்கு அமைந்திருக்கிற சின்னங்கள் இயற்கையிலேயே பொருந்தி போகின்றன. ஆனா அவங்க அணியை பாருங்க, இல பூ கனி ரெட்டை இலை, ஆனா தாமரை பூ. தாமரை இலை வட்ட இலையா தான் இருக்கும், ரெட்டை இலையா இருக்காது. வட்ட இலைக்குள்ள தாமரை பூ போட்டா அது பொருந்தும். இது வேப்ப இலை மாதிரி இருக்கு, ரெண்டு இலை. வேப்ப இலையும் தாமரை பூக்குமா? சேர்த்து பார்க்கறாங்க. தாமரை பூ கூட மாங்கனி காய்க்குமா? மாங்கனி பொருந்தா கூட்டணி. ஏன்னா அது நிர்பந்தத்தால் உருவான கூட்டணி, பேரத்தால் உருவான கூட்டணி. நாம் மோடி மீண்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம், அதுக்கு காரணம் சொல்றோம். அவங்க மோடி வேண்டும் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க. மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நோக்கம். முதலமைச்சருக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருடைய நோக்கமும் என்ன? மோடியை மீண்டும் பிரதமராக்குவதுதான். நாங்கள் சொல்லுகிறோம், அண்ணன் தளபதி சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன், அண்ணன் பாரிவேந்தர் சொல்லுகிறார், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள் முத்தரசன், கே பாலகிருஷ்ணன் ஆகிய தோழர்கள் சொல்லுகிறார்கள், காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவர் அண்ணன் கே.எஸ். அழகிரி, தேசிய தலைவர் ராகுல் காந்தி, எல்லோரும் சேர்ந்து சொல்லுகிறோம், ராகுல் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. ஏன்? அதற்கு காரணங்களை நாங்கள் அடுக்குகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, பன்னீர்செல்வம் அவர்களோ, டாக்டர் ராமதாஸ் அவர்களோ, அல்லது தேமுதிகவுடைய தலைவர் கேப்டன் அவர்களோ, கேப்டன் பேச முடியாது என்றால் கூட அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ, மோடி ஏன் வேண்டும் சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை, மறுபடியும் மோடி வேண்டும் என்பதற்கு பேச மாட்டாங்க. அவங்க என்ன, எடப்பாடி அவர்களும் மற்ற தலைவர்கள் பூரா தளபதி ஸ்டாலின் விமர்சிக்கிறாங்க. அவரா பிரதமர் வேட்பாளர், அண்ணன் தளபதி ஸ்டாலினா பிரதமர் வேட்பாளர். ராகுல் காந்தி கூட அங்க பேசுறது கிடையாது. யாரு? எடப்பாடி பழனிசாமி. எல்லா கூட்டத்திலும் ஸ்டாலின் அவர்களை, அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை தான் கண்டிச்சு பேசுறாங்க. ஏன்னா அவங்களால மோடியை ஆதரிக்க முடியல. பொருந்தா கூட்டணி, முடியாத நிர்பந்தத்தால் உருவான கூட்டணி. மோடி நல்லவர் கெட்டிக்காரர் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. 5 வருஷம் அவ்வளவு பாதிப்பு. நான் கேட்கிறேன், அமர்ந்திருக்கிற எல்லோரும் நாம் எல்லாம் இந்துக்கள் தான். மோடி தான் இந்துக்களின் பாதுகாவலர், ராகுல் காந்தி எதிரி, தளபதி ஸ்டாலின் எதிரி என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், மோடி பிரதமரானதும் 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாது என்று அறிவித்தார். அப்போது என்ன வரும்? இந்துக்கள் கைகளில் இருக்கிற 500 1000 செல்லும் என்றா சொன்னார். முஸ்லிம்கள் திருத்தவர்கள் வைத்திருக்கிற 500 1000 தான் செல்லாது, இந்துக்களாக இருக்கிறவர்கள் வைத்திருக்கிற பணம் எல்லாம் செல்லும் என்றா சொன்னார். 500 1000 செல்லாது என்று அறிவித்ததா நமக்கு பாதிப்பு ஏற்பட்டதா இல்லையா? இந்துக்கள் பாதிக்கப்பட்டோமா இல்லையா? யோசித்து பாருங்க. வணிகர்கள் பாதிக்கப்பட்டோமா இல்லையா? வணிகர்களாக இருக்கிற இந்துக்கள், தொழிலாளர்களாக இருக்கிற இந்துக்கள், விவசாயிகளாக இருக்கிற இந்துக்கள், மோடி ஆட்சியால் ஜிஎஸ்டி வரி விதிப்பால், பணமதிப்பு நீக்க நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டோமா இல்லையா? ஏமாற்ற பார்க்கிறாங்க இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள் என்பதை போல. தயவுடன் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு சில்லறை வணிகம் அழிந்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன பெட்டிகளை சாதாரணமான வியாபாரம் செய்யறதெல்லாம் முடியாது. எல்லாம் கார்பரேட், அதானி அம்பானி, பெரிய பெரிய மால், எல்லா வியாபாரத்திலும் அவர்கள் தான் வர வேண்டும். விவசாயம் கூட அவர்கள் தான் வருவார்கள். நாமெல்லாம் விவசாயம் பண்ண முடியாது. எல்லாத்தையும் எந்திரமயமாக்கி விட்டார்கள். நீங்க எல்லாம் விவசாய பெருங்குடி மக்கள் தான். நான் கேட்கிறேன், நமக்கான உற்பத்தியை நாம் செய்வோமா? நமக்கு வரகு தேவை, வரகு பயிரிடுகிறோமா? கம்பு தேவை, எவ்வளவு கம்பு பயிரிடுகிறோம்? ஒரு காலத்துல நாம தின்ற நிலக்கடலை எவ்வளவு தின்னாலும் வயிறு வலிக்காது. கொடிக்கடலை இருந்துச்சு, இன்னைக்கு கொடிக்கடலை இருக்கா? எனக்கு எண்ணெய் கடலை, எண்ணெய் வித்து தான்.
உற்பத்தி முறை மாறிட்டே வருது. அவன் விரும்புகிற கரும்பு சர்க்கரைக்கு தான் நம்ம உற்பத்தி செய்யறோம். மக்காச்சோளம் உற்பத்தி செய்ய சொல்றோம். நமக்கான கம்பு, சோளம், வரகு, திணை, சாமை, சிறுதானியங்கள் உற்பத்தி செய்ய முடியவில்லை. நமக்கான தோட்ட பயிர்கள் இல்லை, அருகிக்கொண்டே குறைந்து கொண்டே வருகிறது. விவசாயம் பொறித்து போகிறது. விவசாயம் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய மறுக்கிறார்கள். நேற்று அம்பானிக்கு 1000 கோடி தள்ளுபடி கட்டண நாட்டார். விவசாயம் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யும் என்று சொல்லி ஐயாக்குங்க என்கிற விவசாய சங்க தலைவர் டெல்லியிலே போய் உட்கார்ந்து 1.5 மாத காலம் போராட்டம் நடத்தினாரே. மோடி சந்தித்தாரா? அமித்ஷா சந்தித்தாரா? ஆனா நடிகைகளை சந்தித்தார். நடிகைகளை சந்திக்க அவருக்கு 3/4 மணி நேரம் ஒதுக்க முடிகிறது. விவசாய சங்க தலைவர் ஐயாக்களை சந்திக்க அவருக்கு 5 நிமிஷம் ஒதுக்க முடியல. யாரை ஏமாற்றுகிறார்கள்? இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லி. எனது அருமை தோழர்களே, அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் உலகத்திலேயே தலை சிறந்த நடிகர் நரேந்திர மோடி என்பதை தெரிந்து கொண்டுதான் அவர்களுக்கு ஏற்ற ஜோடி எடப்பாடி என்பதை புரிந்து கொண்டுதான் அந்த அணிக்கு செல்வதை தவிர்த்து அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைக்கு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். அந்த பகுதியில் உள்ள சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க. எல்லாருக்கும் சொல்லி விடுதலை சிறுத்தைகளுக்கும் சொல்கிறேன், பெரம்பலூர் தொகுதியில் உள்ள அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அவர் வெற்றி பெற வேண்டும். ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும். சிதம்பரம் தொகுதியில் என்ன சின்னம்? நமது சின்னம், வெற்றியின் சின்னம், பாரிவேந்தர் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், தற்போதைய தலைவர் அண்ணன் ரவி பச்சமுத்தவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம். திருமாவளவன் எம்பியாக வேண்டும் என்பதை விட ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பதுதான் முக்கியம். அண்ணன் தளபதி ஒரு சூழ்நிலை ஏற்றுக்கொண்டார். ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்பதுதான் அவருடைய சபதம். அண்ணன் தளபதி அவர்களின் கனவை நனவாக்க ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக பதவியேற்க செய்ய அண்ணன் பாரிவேந்தர் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் பானை 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 பானை. நமது சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம், ஊழலை ஒழிக்கும் சின்னம், ஊழாரி பிரதமரை விரட்டும் சின்னம், தேசம் காக்கும் சின்னம், ஜனநாயகத்தை காக்கும் சின்னம், ஐஜேகே சின்னம். செல்பி சால்வி எடுங்கப்பா, சால்வி எடுங்க போயிட்டு, சால்வி எடுங்க போயிட்டு, சால்வி எடுங்க. போடுப்பா மாலை போடு, போடுப்பா மாலை போடு, பொறுமையா நெருக்கடி பண்ணாதீங்க. நான்
சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்.